இருந்துச்சு. நான் மூவி நல்லா இருந்துச்சு. லைக் இல்லை, ஒரு சில இடம் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் பார்ட் கொஞ்சம் லேக் அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஓவரால் மூவி நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. எம்புரான் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா இந்த மலையாள சினிமா ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. பொதுவாக மலையாள சினிமாவில் நல்ல கதை நல்ல கருத்தோடு தான் இருக்கும் படம். அதில் வந்து ஒரு சில படம் ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஆகாது. இது வந்து இந்த கேஜிஎஃப், புஷ்பா இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு அந்த மாதிரி நாங்கள் ஒரு படம் பண்ணோம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஓவர் பில்டப் தான் இந்த டோட்டல் படமே. ஹீரோக்கு வந்து ஒரு பில்டப் கொடுக்கணுங்கிறது தான் ஒரு டோட்டல் படமே வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த பில்டப் பண்ண தெரியல. ஒரு ஹீரோக்கு ஒரு பில்டப் ஷாட் ஒன்று வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அடுத்து ஏதோ ஒரு கேரக்டர் வருது, அதுக்கு பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுத்துட்டு பயங்கரமாக ஒரு மியூசிக் கொடுத்து கொண்டு வராங்க. அடுத்த ஒரு ஷாட் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டம்மி பண்ணி விட்றாங்க. அந்த கேரக்டரை டம்மி பண்ணி விடக்கூடிய கேரக்டருக்கு எதுக்கு நீங்கள் அவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க? ஸோ இவங்களுக்கு வந்து அந்த சினிமா வந்து இந்த பில்டப் மாதிரி எல்லாம் எடுக்க அவங்களுக்கு சுத்தமாக தெரியல. நல்லா தான் இருக்கு தல, சூப்பர்ண்ணா. ஃபாரின்ல ஒரு போர்ஷன்ஸும் அதுக்கப்புறம் கேரளா போர்ஷன்ஸ் எல்லாமே கம்சியா இருக்கு. எதுவுமே வந்து ஆர்டரா இல்லை, ஒரு மாதிரி ப்ராப்பரா இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் இருக்கு. படத்தில் பார்க்கும்போது அப்படி தான் இருக்குது. இவரோட மோகன்லாலோட அந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. அங்கே என்ன பண்ணியிருக்காரு சொல்லிட்டு கோல்டு பிஸ்னஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருல்ல. ஸோ அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. கடைசியில் எல்லாமே ப்ராப்பராக பார்க்கும்போது ப்ராப்பராக தான் இருக்குது. அரசியல் படமாக பார்க்கும்போது அந்தளவுக்கு இல்லை, மெலோட்டமாக எடுத்திருக்காங்க, அந்தளவுக்கு டீப்பாலாம் இல்லை. பட் அரசியல் ஃபிலிமாக தான் போகுது. அதே மாதிரி படம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையே இல்லைங்க. ஒரு ஸ்டார்டிங் எண்டு மிடில் எண்டுங்கிறது எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெய்லர் மாதிரி ஒரே மியூசிக்கை மாற்றி 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 போட்டு அதே மாதிரி போட்டு படத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி படத்தில் வந்து லாங்குவேஜ் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது. உள்ளே போகும்போது எனக்கு உண்மையிலே நான் திரும்ப டிக்கெட் எடுத்து பார்த்தேன். நான் வந்து தமிழ் டப்பு தான் பாடினேன். நான் இது சிரிக்கிறதுக்கு நான் சீரியஸாகவே சொல்கிறேன். அரை மணி நேரம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹிந்தியில் வந்துட்டுருக்கு, கீழே தமிழ் சப்டைட்டில்ஸோட. என்னடா அது இவ்வளோ நேரமாக ஒரு ஹிந்தி வரும்னு பார்த்தா அப்புறம் 20 நிமிஷம் தமிழ் வருது. திரும்ப பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு 20 நிமிஷம் படம் ஓடுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வேறு லாங்குவேஜ் தெரியலன்னா நீங்கள் போயிட்டு வரும் சப்டைட்டில் தான் வாசிட்டு இருக்கணும். நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது, தாராளமாக பார்க்கலாம், எவ்வளோ வாட்டி வேணாலும் பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி அப்படியெல்லாம் இல்லை, நல்ல ஆக்ஷனான படம், நல்ல சூப்பரான படம், ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம். மெயினாக வந்து என்ன சொல்கிறது, அரசியலெல்லாம் ரொம்ப இழுத்துருக்காங்க, ரொம்ப டெப்த்தான அரசியலெல்லாம் செம்ம நீட்டாக சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னா அரசியல் எடுத்து சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை, அது எந்த ஒரு அஃபெக்டும் இல்லாமல் யாரையும் பாதிக்காமல் சொல்கிறது பெரிய விஷயம். அதை நல்லா சொல்லியிருக்காங்க. பெரிய கேமியோ வந்து மூவியில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ப்ரோ. யாரோ எந்த மாதிரி மஞ்சு வாரியர் அந்த அளவுக்கு எதுவும் இல்லை ப்ரோ, கேமியோலாம் எதுவும் இல்லை. மஞ்சு வாரியரோட ஸ்பேஸ்லாம் எப்படி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி அவங்க ஓரளவுக்கு கொடுத்த ஸ்பேஸ் வந்து நல்லா தான் இருக்குது. அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க படத்தில். மற்றபடி எதுவுமே சொல்லுங்கள், மியூசிக்கு ஓகே தான். இன்னொன்று எனக்கு ரொம்ப வருத்தம் என்னென்னா, படத்துக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க, எம்புரான்னு ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. இதோட டிசைன் வந்து ரொம்ப கேவலமாக பண்ணி வச்சுருக்கீங்க. அந்த லூசிஃபர் 2ங்கிறத வந்து 2 வந்து ஊ மாதிரி போட்டு அங்கே வந்து எம்புரான்னு வச்சுருக்கீங்க. இது பார்க்கும்போது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு வார்த்தை வருது. சரி, நீங்கள் வந்து ஒரு மலையாள இண்டஸ்ட்ரி ஓகே, பட் இதை வந்து டிசைன் பண்ணவர் அந்த எம்புரான்னு எழுதும் போது அவருக்கு தமிழ் தெரியாதா? அவர் இங்கே வந்து ஊ வச்சாருன்னா என்னது வார்த்தை வரும்னு அவருக்கு தெரியும்ல. இது எதுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு பப்ளிசிட்டி பண்ணுறீங்க? ஏன்னா லூசிஃபர் 1ங்கிறது ஓரளவுக்கு ஹிட்டான ஒரு படம் தான், நீங்கள் பார்ட் 2 எடுக்கிறீங்க. இந்த மாதிரி சீப் பப்ளிசிட்டி இந்த படத்துக்கு தேவையாங்கிறது ஒரு கேள்வியாக வருது. படம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி பட்ஜெட்டில் எடுத்திருக்காங்க, பட் எப்படி எடுக்கன்னு படம் தெரியாமல் படம் டோட்டலாக வந்து வேஸ்ட்டு. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லீட் தாராளமாக இருக்குது, கண்டினியூட்டி இருக்குது, எல்லாமே இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ளஸ் வந்து ஆஸ் ஐ செட் அதான் விஷுவலைசேஷன் பிக்சரைசேஷன் எல்லாம் டூ த கோர் எக்ஸ்டென்ட். ஒரு ஹாலிவுட் மூவி எப்படி நம்ம இந்தியன் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. ஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது, ரொம்ப கிளம்ஸியாக இல்லாமல் நார்மல் தமிழ் அந்த மாதிரி இல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நீட்டாக பண்ண முடியும். லேக் இருக்குது. எதுக்குன்னா பார்ட் 3க்கு அவங்க ஸ்ட்ரெச் தரணும் இல்லையா, பார்ட் 3க்கு அவங்க ஏதாவது கதை இருக்கணும் இல்லையா. பார்ட் 2ல எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னா திரும்பி பார்ட் 3 இருக்காது இல்லையா. ஸோ லேக் கொஞ்சம் இருக்குது. தேர்ட் பார்ட் லீடு வச்சுருக்காங்க. அந்த லீடு வச்சது வந்து ஒரு லீடு வச்சு முடிச்சதுக்கப்புறம் கூட கொஞ்சம் லேக் மாதிரி வச்சுருக்காங்க. இன்னொன்று செகண்ட் பார்ட்டே சுத்தமாக நம்மளுக்கு வேலைக்கால. தேர்ட் பார்ட் கண்டிப்பாக எடுக்காமல் இருந்தால் பெட்டராக இருக்கும். படம் செமையாக இருக்குது படம். ஆனால் என்னென்னா ஒரு 20 மினிட்ஸ் கட் பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரிம் பண்ணாமல் விட்டாங்க. படம் பயங்கர லேக். என்ன ரீசன் கேட்டோன்னா, எங்கள் சினிமா ஸ்டைலில் சொன்னோம்னா படம் ஹை ஸ்பீட் ஷாட் தான். அந்த ஹை ஸ்பீட் ஷாட்லாம் இல்லாமல் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு வேளை 2 மணி நேரம் முடிஞ்சிடும். படம் ஃபுல்லாக ஹை ஸ்பீட் ஷாட்டு. ஒரு வில்லன்லேருந்து ஒரு காமெடியிலேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பில்டப் ஷாட்ஸ் கொடுத்து கலக்கிருக்காப்புல. இதுவரை மலையாள சினிமா இந்த மாதிரி படமே வந்ததில்லை. நம்ம சொல்லலாம் மார்க்கோ வந்துச்சுடான்னு சொல்லிட்டு. மார்க்கோலாம் பக்கத்தோடு நிற்காது. மார்க்கோ ஃபுல்லாக வயலன்ஸாக போச்சு. ஆனால் இதில் வந்து ஒரு மாஸான ஒரு கமர்ஷியலான என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துருக்காரு பிருத்திவிராஜ். ஒன்றை விட வந்து இது பயங்கரமாக இருக்குது, மாஸாக இருக்குது. ஒன்றில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டோரியாக போயிட்டாங்க. அதனால் வந்து ஒன்று வந்து பார்க்குறது ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஒன்று பார்க்காம இந்த படம் வந்ததுன்னா சத்தியமாக புரியாது.
ஒன்றை பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு நாளில் 2 நாளில் 3 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்று பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட கண்டினியூட்டி இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பரோஸ் படத்தில் வந்து தூங்க வச்ச மோகன்லால் வந்து இந்த படத்தில் எந்திரிச்சு உட்கார வச்சிட்டாப்புல. ஹை ஸ்பீட் ஷாட்டில் பின்னிருக்காங்க. சரி வெறும் கன் ஃபைட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு கையிலையும் ஒரு ஆக்ஷன் பண்ணியிருக்காப்புல. இதுவரை மலையாள சினிமா வராத ஃபைட்ஸ் செம்மையாக இருக்குது. ஒரு தடவை பார்க்கலாம். பட் லேக் இருக்குது, அதில் சந்தேகமே கிடையாது.